श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। ஒரு பகவானுடைய அவதார சரித்திரம் அப்படின்னு இருந்தால் அதிலே நல்லவர்களும் இருப்பார்கள், கஷ்டவர்களும் இருப்பார்கள், பாகவதர்களும் இருப்பார்கள், பகவத் சத்ருகளும் இருப்பார்கள், ராட்சசர்கள் முதலானவர்கள்லாம் இருக்கா இல்லையா? எல்லா அவதாரத்திலுமே அவர்கள் எல்லாமும் கூட இருக்காள். ஆனா பாகவதர்களுக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்றான் அப்படின்னு சொல்றது. ஏன்னா பகவானே சொல்லியிருக்கான் பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னும், அப்புறம் விநாசாயிச்ச துஷ்கிருதாம்னு துஷ்ட விநாசம் பண்ண வேண்டி வரும், வேற வழி இல்ல பண்ண வேண்டி வரும், அதனால பண்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த ரீதியில பார்த்தோம்னா ஸ்ரீமத் ராமாயணம் அதுல எத்தனையோ பேருடைய சுபாவங்களை நாம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அவ நல்லவாளா கெட்டவாளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா மனுஷர்களே நிறைய பேர் அப்படிதான் இருக்கா. ராவணனை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இல்லை, பெருமாளோட யுத்தம் பண்ண ராட்சசால பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இல்லை, அவர்கள்லாம் துஷ்டர்கள், ஹிம்சா ருச்சிகள் அப்படின்னு வரும். ஹிம்சை பண்றதே அவளுக்கு ருச்சியா, ஹிம்சை பண்றதுலயே ஒரு ஆசை, அதே பொழுதுபோக்கு, டைம் பாசிங், போற வரவாள் அடிக்கிறதே டைம் பாசிங் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். அதனால அவர்களை பத்தி விட்டுடுவோம். இன்னும் சில பேர் எடுத்து பார்த்தோம்னா மாரீச்சன் நல்லவனா கெட்டவனா, கைகேயி நல்லவரா கெட்டவரா, இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா நாம பல விஷயங்கள் அதுல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எல்லாருமே மனுஷர்களுடைய ஒரு பிரதிநிதிகளாக இருக்கிறபடினால அந்த ரீதியில இன்னைக்கு கைகேயி வரம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்து அதுல நாம விசாரணம் பண்ண போறோம். இப்பொழுது நேற்றே சொன்ன மாதிரியாக பெருமாளுடைய அனுகிரகம், ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தோடு கூட சில சத்விஷயங்களை எல்லாம் பராமர்சம் பண்ணி பார்க்கணும் என்பதற்காக இந்த ஆரம்பம். கைகேயி 2 வரம் கேட்டார். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆரம்பத்துல ஒரு பெரிய அனர்த்தத்துக்கு ஹேதுவாயிற்று. பெருமாள் ராமனை காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டான். 14 வருஷ காலம் காட்டுக்கு அனுப்பணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு வரம் கேட்டார். வரம் கேட்டா கூட பரவாயில்ல, இந்த வரத்தை முதலே கேட்டு வச்சிருந்தா அது ஒரு மாதிரி போகும். ஆனால் பட்டாபிஷேகத்துக்கு நாளெல்லாம் குறிச்சு மறுநாள் பட்டாபிஷேகம் அப்படின்னு இருக்கும்போது ஏற்பாடெல்லாம் ஆகி முன்னாள் பெருமாள் ஸ்ரீராமன் விரதமெல்லாம் இருக்கார். அந்த பட்டாபிஷேகத்துக்கான சாமகிரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. முன்னாள் ராத்திரி, அதுவும் பாதி ராத்திரி, அப்போ போய் ஒரு நிர்பந்தப்படுத்துறார் தசரதனை அப்படின்னு வரும். அப்படி அப்ப அந்த சமயம் அப்படின்னு இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் மறுநாள் பட்டாபிஷேகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது பெருமாள் ஸ்ரீராமனும் அவருடைய மாதாவும் எல்லாருமே அப்படி இருக்கும்பொழுது கைகேயிக்கு ஒரு கெட்ட பெயர் வரத்துக்கு இதுதான் முக்கியமான காரணமாயிருக்கும். என்ன பண்றாருன்னா, ஒண்ணு என்ன தப்பு பண்ணான்னு ராமனை காட்டுக்கு அனுப்புறார். ஒரு தப்பும் பண்ணாதவர். அது தசரதன் கேட்கிறார், என்ன தப்பு பண்ணான்னு ராமனை காட்டுக்கு அனுப்பணும். வெறுமையான காட்டுக்கு அனுப்பணும்னா அந்த காலத்துல தப்பு பண்ணா நாட்டை விட்டு துரத்துவார்கள், அதுக்காக காட்டுக்கு அனுப்பணும். ஒரு தப்பும் பண்ணாதவர் அப்படின்னு கைகேயே சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்லணும் இல்ல, கைகேயே சொல்றார். அவருக்கு ராமன் கிட்ட எந்த தோஷமும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு விஷயம். 2வது, குல தர்மங்களை மாற்றணும்.
ஏன்னா ஜேஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு குல தர்மம் இருக்கு, அதை மாத்தி எடுத்து அடுத்தவனுக்காக பட்டாபிஷேகம் பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவது, இந்த ராமனை பிரிஞ்சு தசரதன் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அவருக்கு உயிர் நிற்காது, அவ்வளவு உயிர் வச்சிருக்க. கைகேயி கிட்ட முதல்ல சபதம் பண்ணிச்சே கைகேயி கேட்கிறார், நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீ பண்ணி கொடுப்பீரா அப்படின்னா ராமன் மேலானையா பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவாரு. அதனால தசரதனுடைய உயிர் நிற்காதுன்னு தெரிஞ்சும் கைகேயி சொல்றார். இதெல்லாம் ஏன் சொல்றார், அப்படி சொல்லும்படி என்ன ஆச்சு, கைகேயி நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பிரதிக்னீம் துவாம் அகம் மன்யே குலக்னீம் அபி சாந்ததகம் அப்படின்னு தசரதர் சொல்றார். நீ பிரதிக்னி, கணவனை கொல்லுவதற்காக வந்திருக்கிறாய். நீ குலக்னி, இந்த குலத்தை நாசம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறாய் அப்படின்லாம் சொல்ற. ஒரு பக்கம் பார்த்தா தசரதர் கைகேயி கிட்ட கெஞ்சி கெஞ்சி மன்றாடுற, பிரசாத கிரியதாம் தேவி மம ராஜ்யோ விசேஷதா, அம்மா தயவு பண்ணி கருணை பண்ணு, வயசானவன் நானு கேட்கிறேன், ராமனை பிரிஞ்சு உயிர் நிற்காது, இப்படியெல்லாம் ரொம்ப கெஞ்சி கேட்கிறார். கிரியதாம் மே தயா பத்ரே ரச்சிதோயம் மயாஞ்சலிஹி, நான் அஞ்சலி பண்றேன், உன் காலில் விழுந்து கேட்கிறேன். இப்படி எல்லாம் கேட்கிறார் தசரதர். ஒரு சக்கரவர்த்தி கேட்கிறார், ஒரு தர்மாத்மா, தர்மத்தை விட்டு தவறாதவர் வாழ்க்கையில ஒரு நாள் கூட, அவர் ஒரு தர்மத்தை இப்போ செய்ய போற, ஜேஷ்ட பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது, அவர் அந்த தர்மத்தை செய்ய விட்டாம இருக்கார் கைகேயி. ஆக ஒரு கணவன் அப்படின்னும், இல்ல ஒரு வயசானவர் கிழவர் அப்படின்னும், இல்ல ஒரு தர்மாத்மா அப்படின்னும் ஏதாவது ஒரு விதத்துல கைகேயிக்கு இரக்கம் வரணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ ரெக்கேடுகிட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே ராமன் காட்டுக்கு போகணும், இன்னைக்கே பரதன் வரவழைக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா அதுக்குள்ள வேற என்னென்னமோ பிளான்லாம் நடக்கும், மனசு மாறி போயிடும். அதனால நிர்பந்தம், இன்னைக்கே காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு. அப்ப இந்த கைகேயிக்கு கெட்ட பேர் வராம எப்படி இருக்கும்? நிறைய பேர் கைகேயிய முதல்ல தூஷணம் பண்றவர்கள்னா அந்த மந்திரிகள், அந்த நகரத்து ஜனங்கள், அந்த தசரதர், பரதாழ்வான், இவர்கள் எல்லாருமே சொல்றான். 1-2 ரிஷிகள் தான் இதுல ஏதோ தேவரகசியம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சின்றவர் பரத்வாஜர் முதலானவர்கள் தான் கைகேயி கிட்ட தோஷம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறவர்கள். அப்ப இந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தும்படி கைகேயிக்கு என்ன ஆச்சு? சுமந்திரர் அப்படிங்கிறவர், அப்புறம் அங்க இருக்கிற சித்தார்த்தர்னு ஒருத்தர், இவர்கள் எல்லாமே கைகேயி தூஷிக்கிற, சபையிலேயே தூஷிக்கிறான்னு வரும். தூஷிக்காதவர்கள் 2 பேர் தான். ஒண்ணு பெருமாள் ஸ்ரீராமன், 2வது சீதா தேவி. இவதான் காட்டுக்கு போறா, அவதான் தப்பு சொல்லல, ஆனா மற்ற பேர் எல்லாரும் தோஷம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு இருக்கு. அப்போ கைகேயினுடைய சரித்திரத்தை வால்மீகி எப்படி அழகா சொல்ற, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம முதல்ல பார்க்கணும். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார்னா, ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ற மந்திரி சபையில கூப்பிட்டு தசரதர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆனா கைகேயிக்கு இது தெரியாது. கைகேயி அவருடைய பவனம், கைகேயிக்குன்னு ஒரு பவனம் இருக்கும், அந்த பவனத்தை அவர் இருக்கார், அங்க போய் விஷயம் சொல்றவா இருக்கணும். அங்க போய் இன்னும் யாரும் விஷயம் யாரும் சொல்லல. ஆனா அதுக்குள்ள இந்த விஷயமானது வெளியில போயிடுது, அதான் ஜனங்கள் கிட்ட போயிடுது. கைகேயி கிட்ட மெதுவா சொல்லிக்கலாம் தசரதர் இருக்கார். ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த விஷயத்தை கேட்டால் கைகேயி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு தசரதர் சொன்ன நினைக்கிறார். ஏன்னா ராமன் கிட்ட அத்தனை பிரீத்தி இருக்கான் அவருக்கு. அதனால தன்னுடைய பிரியமான பத்னிக்கு பிரியமான வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுட்டுதான் தசரதர் போறார் ராத்திரி கைகேயி பவனத்துக்கு அப்படின்னு வரும். இதை கேட்டா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள், அவருடைய பிரீத்திக்கு பாத்திரமாக நாம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் தசரதர் போறதே. உண்மையில கைகேயினுடைய சுபாவம் அது, அதுக்காக சொல்றேன். அப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இந்த ஸ்ரீராம பட்டாபிஷேக வைபவத்தை கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. அங்க இருக்க தோரணங்கள் நாட்டி, வாழை மரங்கள் எல்லாம் நட்டு, புது வஸ்திரங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, கடைகள், பலூன் கடைகள் முதலான கடைகள்லாம் அந்த பக்கம் வர ஆரம்பிக்க எல்லாரும் உற்சாகத்தில் இருந்துட்டு இருக்கா. அரண்மனைக்குள்ளேயும் ஒரு உற்சாக கலை வந்துருச்சு.
அரண்மனைக்கு வெளியில நகரத்திலையும் உற்சாக கலை வந்துருத்து. அந்த சமயத்துல இந்த மந்தரா அப்படின்னு சொல்லக்கூடிய கூனியானவள் அவள் மேல மாடியில ஏறி அங்க போய் பார்க்கிறாள். ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு பார்க்கிறாள். கௌசல்யா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அதையும் பார்க்கிறா. இது இவளுக்கு பொறுக்கல. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சில பேருக்கு பொறுக்காது. அந்த மாதிரி கூனிங்கிறவள் உண்மையிலேயே கூனி, அதாவது உடம்புல மட்டும் இல்ல மனசுலயும் அவள் வக்கரம் பிடிச்சவள், கூனி பிடிச்சவள், கூனி போனவள். அவளுடைய சுபாவம் அப்படி. என்ன காரணம் தெரியல, கூனி அங்கிருந்து மேலிருந்து மாடியில இருந்து இறங்கி வரா. இது என்ன காரணமா இருக்கும்னு அப்ப எதிர்க்க ஒரு சேட்டி ஒருத்தி, வேலைக்காரி ஒருத்தி வரைச்சு அவகிட்ட கேட்கிறா. என்ன காரணம் கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சேட்டி சொல்றார், விதி ரியமானாகர்ஷேன தாத்ரி பரமயா முதா ஆச்சேத குப்ஜாயை ராகவே பூயசீம் ஸ்ரீயம். இது ஒரு அழகான ஒரு கட்டம். அவள் என்ன பண்றா, ஸ்ரீராம பட்டாபிஷேகர் அவளுக்கு அப்பதான் கேள்விப்பட்டிருக்கா. அது ஒண்ணு யார்ட்டையாவது சொல்லணும்னு அவளுக்கு என்ன, அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு. அவள் ஆனந்தத்துல குதிச்சுட்டே வரா, யார்கிட்ட சொல்றதுன்னு. அப்ப அந்த சமயத்துல யார கேட்டாலும் உடனே ஸ்ரீராம பட்டாபிஷேகம் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறா. உடனே ஸ்ரீராமன் ஆரம்பிச்சே பட்டாபிஷேகம் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, கொண்டாடிட்டு இருக்கா. அப்படியே அரண்மனையில சேத்தியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் சந்தோஷம். அவ யார்கிட்ட சொல்லலாம்னு இருக்கச்ச என்ன விசேஷம்னு கூனி கேட்ட உடனே இவளுக்கு சந்தோஷத்துல அப்படியே எதையுமே வெடிச்சு போற மாதிரி ஆயிட்டான். அதிக சந்தோஷம் இருந்தாலும் அப்படி ஆகும், அதிக துக்கம் இருந்தாலும் அப்படி ஆகும். விதீர்யமானா ஹர்ஷேன தாத்ரி பரமயா முதா. விஷயம் தெரியாதா உனக்கு, ஸ்ரீராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், சக்கரவர்த்தி திருக்குமாருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்ன உடனேயே நேர இறங்கி கைகை. அவளுக்கு இது பொறுக்கல, கூனிக்கு இது பொறுக்கல. அவன் என்ன கேட்டான்னா, பரதனுக்கு பட்டாபிஷேகம்னா தான் சௌக்கியமா இருக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கான், தன்னுடைய ஃபேமிலியும் வச்சுட்டு இருக்கான். கைகேயி பரதன் இவரும் அங்கேருந்து வந்தவதான். எங்கிருந்து வந்தவனே தெரியாதுங்கிறார் வால்மீகி. ஞாதிதாசி யதோ ஜாத்தான், இங்கிருந்தும் வந்து சேர்ந்தான். நராதிப குலே ஜாதா மகிஷி துவம் மகிபதேகே. நேர கைகேயி கிட்ட, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா, நீ எப்படிப்பட்டவள், மகிஷித்துவம் மகிபதே, நீ பட்ட மகிஷிக்கு துல்லியமா இருக்க வேண்டியவள், எப்படிப்பட்ட குலத்திலே பிறந்தவள், உனக்கு இந்த விஷயம் தெரியாதான்னு ஆரம்பிச்சு அந்த விஷயத்தை கைகேயி கிட்ட சொல்றா. நாளைக்கு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்றா. கூடவே கொஞ்சம் சொல்றா, உன்னை ஏமாத்திட்ட, உன்னுடைய பர்த்தாவானவர் உன்னை ஏமாத்திட்டு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போற அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொல்ற. மந்தராயா வச்சுத்வா சயனாத்வா சுபானனா உத்தஸ்தோ ஹர்ஷ சம்பூர்ண சந்திரலேகே வசாரதி. படுத்துட்டு இருந்தா கைகேயி. அப்போ சயனத்துல வெறும் ரெஸ்டா படுத்துட்டு இருந்தா. இந்த கூனி இந்த வார்த்தையை சொன்ன உடனே சயனத்திலேருந்து பட்டு எழுந்தா. அவ மனசுல அவ்வளவு சந்தோஷம் தெரிஞ்சது. அந்த தாத்திரிக்கு, அந்த வேலைக்காரிக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே அளவு சந்தோஷம் இவளுக்கும் இருக்கு. முகம் பிரகாசமா இருந்தது. அதீவசா சம்ஹிருஷ்டா கைகேயி விஸ்மயான்விதா ஏகம் ஆபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம். ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்ணுவா கேட்டாலும் கையில இருக்கிறது ஏதாவது கொடுத்துருவா. ராஜாக்கள்லாம் கையில என்ன இருக்கோ, அது எப்படிப்பட்ட விலை உயர்ந்த வஸ்துவா இருந்தா கூட அதை யோசிச்சு பார்க்காமல் இந்த சந்தோஷ வார்த்தையை சொன்ன உனக்கு இது கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவா. கைகேயிக்கு ரொம்ப ரொம்ப அதீவசா சம்ஹிருஷ்டா, ரொம்ப சந்தோஷம் அதிகமானபடினாலே தன் கழுத்துல இருக்கிற சொர்ண ஆபரணத்தை கட்டி அவளுக்கு கொடுத்துட்டான். ஏகம் ஆபரணம் தஸ்யை. இந்த ஆபரணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறா, குப்ஜா தானே, கூனி தானே, அதெல்லாம் யோசிக்கல. சந்தோஷத்தினால் அப்படியே கொடுத்துட்டாளாம். சுபம்னு சொல்றார் வால்மீகி. சுபமான ஆபரணத்தை கொடுத்துட்டான். சில சுபமான ஆபரணத்தை கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. அது எப்பவுமே கையில வச்சுக்கணும், கழுத்துல இருக்கணும் அப்படிலாம் உண்டு. இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டான். ஆனா இவ ஏதோ பண்ணா ஒரு சந்தோஷத்தினால திக்கு முக்காடி போய் என்ன பண்றதுன்னு தெரியாமல் அதை கொடுத்துட்டான். இதந்து மந்தரே மஹ்யம் ஆக்கியாசி பரமம் பிரியம் ஏதன்மே பிரியமாக்கியாதம் பூய கிம் வா கரோமி தே. குனியே, இப்படி ஒரு சுபமான வார்த்தையை சொல்லியிருக்கே, உனக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ஆபரணத்தை கொடுத்துட்டு சொல்றேன், ஏதாவது நல்லதா ஏதாவது பண்ணணும், உனக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ராமேவா பரதேவாஹம் விசேஷம் நோபலக்ஷயே தஸ்மாத் துஷ்டாமி யத் ராஜா ராமம் ராஜ்யே அபிஷேக்ஷதி. ராமனுக்கு பட்டாபிஷேகம் கேட்ட உடனே எனக்கு பரதனுக்கு பட்டாபிஷேகங்கிற மாதிரி எனக்கு காதல் விடுறது. என்னை பொறுத்த வரைக்கும் ராமன் தான் பரதன்.
ராமன் தான் என் பையன், பரதன் என் பையன், ராமன் தான் என் பையன், பரதனும் என் பையன். அதனாலே எனக்கு 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியாது. என் சொந்த பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் மாதிரியாக நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வார்த்தையை சொன்ன உனக்கு நான் இன்னும் என்னென்னமோ கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இதை கேட்டுட்டு கூனி என்ன இப்படி இருக்காளே, அவன் நினைச்சு வந்த காரியம் நடக்கல. ஹரிஷம் கிமிதம் அஸ்தானே, என்னம்மா துக்கப்பட வேண்டிய விஷயத்துல சந்தோஷப்படுறிய? மனசா பிரகசாமித்வாம் தேவி துக்கார்த்திதா சதி யோசிதவ்யே கிருஷ்டாசி பிராப்பியே சம்வியசனம் மகது. சோகப்பட வேண்டிய விஷயத்துல சந்தோஷப்படலாமா? அப்படி இருந்துட்டு இருக்கிய. நான் என்ன சொன்னேன் கேட்டியா? நான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லலையே, ராமனுக்கு தானே பட்டாபிஷேகம் சொன்னேன். ஆமா, ராமனும் பரதனும் ஒண்ணுதானே எனக்கு அப்படின்னா. இருக்கட்டும், சுபகா கலு கௌசல்யா யஸ்யா புத்திரோபிஷேக்ஷியதே யவ்வராஜ்யேன மகதா ஸ்வபுஷ்யேன த்விஜோத்தமைஹி. இதுல சந்தோஷப்பட வேண்டியவள் கௌசல்யா, நீ இல்ல. ஏன்னா அவள் பண்ண பாக்கியம், அவள் இனிமே சந்தோஷமா இருக்க போறா. நீ சந்தோஷப்பட போறது இல்லை, உன்னுடைய சந்தோஷங்கள்லாம் குடைய போறது அப்படின்னு ஆரம்பிக்கிறான். தாம் திருஷ்டுவா பரமப்ரீதா ப்ருவந்தி மந்தராம் ததஹ ராமஸ்யைவ குணாம் தேவி கைகேயி பிரசம்சஹ. அவ சொன்ன உடனே கைகேயி சொல்றார், நீ யார கௌசல்ய பத்தி பேசுற, இன்னூத்திய பத்தி பேசுற, ஆனா ஸ்ரீராமனுடைய குணங்களை யோசிச்சு பாரு. தர்மஜ்ஞா குருபிர்தாந்தः கிருதஜ்ஞः சத்யவாக் சுச்சிஹி ராமோ ராஜ்யஸ்துதோ ஜேஷ்டோ யவ்வராஜ்யமதோ ருஹதி. ராமன் மாதிரி ஒருத்தன் இருக்கச்ச வேற யாருக்காவது பட்டாபிஷேகம் பண்ணுவாளன்னா? ஏன்னா குணபூர்ணனா இருக்கான். இந்த மாதிரி குணமுடைய புத்திரன் ஒருத்தனுக்கு இருக்கச்ச யோசிக்கவே யோசிக்காமல் பட்டாபிஷேகம் பண்ணோம். தசரதர் டூ லேட், ரொம்ப முன்னாடியே பண்ணி இருக்கணும். பிராத்துரன் பிருத்யாம்ச தீர்காயு பித்ருவட் பாலயிஷ்யதி சந்தியப்சே கதம் குப்ஜே ஸ்ருத்வா ராமாபிஷேச்சனம். ராமன் பட்டாபிஷேகத்துக்கு வந்தப்புறம் மற்ற பேருக்கு எந்த குறையுமே இருக்காது. பரதனுக்கும் குறை இருக்காது, சத்ருகனுக்கும் குறை இருக்காது, எனக்கும் குறை இருக்காது, உனக்கும் குறை இருக்காது. யாருக்கும் எந்த குறையும் வைக்காமல் எல்லாரையும் நன்னா பாலனம் பண்றவன் ராமன், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவன் ராமன். பிராத்ருன்னு தன்னுடைய பிராத்தாக்களை மாத்திரமில்ல, பிருத்தியானே உன்ன போல பிருத்தியர்களுக்கு குறையெல்லாம் பார்ப்பான். தீர்காயு பித்ருவத் பால, தன்னுடைய அப்பாவை கவனிப்பான். இதுல யாரு நன்னா கவனிப்பான், யார சாதாரணமா கவனிப்பான்னா, தன்னுடைய அப்பாவை எப்படி நடத்துவானோ அதே மாதிரி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் அத்தனை பிரீதியோடு கூட அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வான். தன்னுடைய பிராத்தாக்களை எப்படி நடத்துறானோ அதே மாதிரி தன்னுடைய வேலைக்காரர்களை நடத்துவான். பரதச்சாபி ராமஸ்ய த்ருவம் வருஷ சதாத்பரம் பித்ருபைதாமகம் ராஜ்யம் பிராப்னுயாத் புருஷ ரிஷபம். பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்கும்னா கிடைக்கும், ராமனுக்கு அப்புறம் பரதனுக்கு கிடைச்சா கிடைக்கட்டுமே. ஆக ஏதோ ஒரு வழியில பரதனுக்கும் எந்த குறவும் கிடையாது. யதாமே பரதோ மான்யா ததோ பூயோபி ராகவ கௌசல்யாதோ திரிக்தம் சசு சுசூஷதே ஹிமாம். என்னை கேட்டால் பரதனை காட்டிலும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுதான் உசத்தி. எனக்கு ராமனு கிட்டதான் பிரீத்தி அதிகமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, ராமனுக்கு கூட கௌசல்யை விட எங்கிட்டதான் பிரீத்தி அதிகம். எப்ப பார்த்தாலும் என்கிட்டதான் அம்மா அம்மான்னு என்னதான் வந்து பார்த்துட்டு, அவ அம்மாவை கூட காலத்தால ஒரு தரம் போய் சேவிச்சுட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் என் கூடயே இருந்தேன்னு எனக்கு என்ன வேணும்னு கேட்பான், என் கூட பேசிட்டு இருப்பான். கௌசல்யா காட்டுல எனக்கு தான் சுசுரூஷ நிறைய பண்ணுவான். அம்மா நான் உனக்கு பால் எடுத்துன்னு வந்து தரேனே அப்படின்வான். கொஞ்ச நேரம் உட்காந்து அழகா பேசிட்டு இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு ஏதாவது சுசுரூஷம், மாதாவுக்கு புத்தன் சுசுரூஷ பண்றதும் உண்டு, ஹெல்ப் எல்லாம் என்னென்ன அதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு இப்படி எல்லாம் எனக்கு இருக்கக்கூடியவன். ராஜ்யம் ச யதி ராமஸ்ய பரதஸ்யாபி தத்ததாம் மன்யதேஹி யதாத்மானம் ததா பிராதும்ச்ச ராகவஹ. ராமனுக்கு ராஜ்யம் தான் அது பரதனுடைய ராஜ்யம் தான் அர்த்தம். ஏன்னா அந்த அளவு நெருக்கமாக பரதனையும் தனக்கு சமமாக ஆக்கிக் கொள்பவன் ஸ்ரீராமன் ஆயிற்றே அப்படின்னு ராமனுடைய குணங்களை எல்லாம் ஓயாமல் எடுத்து சொன்னார். இதை கேட்டு மந்திரையானவள் பெருசா ஒரு பெருமூச்சு விட்டாடா.
ஏன்னா என்ன பண்ணி இவ்வளவு திருத்துறதுன்னு தெரியலையே. மந்தரா தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மந்தரா சொல்றாள், பவிதா ராகவோ ராஜா ராகவஸ்ய ஜெயஸ்வதா ராஜவம்சாத்து பரதா கைகேயி பரிகாசியதே. என்னது, ராமன் ராஜாவானா அதுக்கடுத்து பரதன் ராஜானாவானா? எப்படி ஆவான்? ராமனுக்கு அப்புறம் ராமனுடைய புத்திரன் தான் ராஜாவாவான். பரதனும் ராஜாவாக முடியாது, பரதனுடைய புத்திரனும் ராஜாவாக முடியாது. உன் குழந்தை, உன்னுடைய பேர குழந்தை, பேரனுக்கு குழந்தை யார் பிறந்தாலும் சரி, அவ எல்லாருமே ராஜ்யத்துல செகண்டரி தான், ரெண்டாவதா தான் இருக்க முடியும். ராஜாவாருது அவளுடைய புத்திரர் தானே ராஜாவாக ஆவார் அப்படின்னு தானே இருக்கு. துருவந்து பரதம் ராம பிராபிய ராஜ்யமகண்டகம் தேசாந்தரம் நாயயிதா லோகாந்தரம் அதாபிவம். ராமன் ராஜாவாயிட்டா அப்புறம் எல்லாரையும் சமமா நடத்துவான்னா அப்படிலாம் சொல்லாத. யாருமே பதவி கிடைக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பா. பதவி வந்தாச்சுன்னா அவளுடைய போக்கு மாறிடும். அதுக்கப்புறம் செல்பிஷ்னஸ் தான் எல்லாருக்குமே. தான் தனக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு தான் பார்ப்பாலே தவிர மற்றவர்களை கிட்ட கூட நெருங்க விட மாட்டார்கள். நல்லவாதான், பதவி கிடைக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லவன். கிடைச்சப்புறம் அவளுடைய இது பாரும். இது வரைக்கும் எத்தனை கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ராமன் வந்த உடனே முதல் காரியமா பரதனை வெளி தேசத்துக்கு அனுப்பிச்சிடுவான். ஏன்னா ராமனுக்கு வேண்டியவன், ராமனுடைய தட்சிணோ பாகுஹு அப்படின்னு சொல்லும்படி இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணன் தான் கூட வச்சுப்பான். இவா ரெண்டு பேர் ரெண்டு செட்டு உனக்கு தெரியாதா? ராமனும் லக்ஷ்மணும் ஒரு செட்டு, பரதனும் சத்ருகனும் ஒரு செட்டு. அப்படி வச்சு பரதன் எப்படி கூட்டுப்பான்? இன்னும் ரெண்டு செட்டுன்னா ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதா அப்படின்னா ஆகாதெல்லாம் கிடையாது. ஆனா பாரு, இப்ப இருக்கச்சு ஆகாது ஒண்ணும் கிடையாது. ஆனா ராஜ்யம்னு வந்தாச்சுன்னா, பதவின்னு வந்தாச்சுன்னா, பொறுப்புன்னு வந்தாச்சுன்னா, தஸ்மான் லக்ஷ்மணே ராமஹா பாபம் கிம் கரிஷ்யதி. லக்ஷ்மணன் ஒண்ணும் பண்ண மாட்டான், லக்ஷ்மணன் தங்க கூட எடுத்து வச்சுப்பார். ஆனால் பரதனை வெளி தேசத்துக்கு அனுப்பிச்சிடுவார். இதுதான் நடக்க போறது. நான் சொன்னா உனக்கு புரியல. உனக்கு புத்திர பாசம் குறைஞ்சு போச்சு. ஒரு அம்மா புத்திரன்ட்டு எப்படி நடக்கவும் நடக்கல. சின்ன வயசுலயே அவனை அனுப்பிச்சுட்டேன் இல்லையா பரதனை, மாதுரநாத்துக்கு அனுப்பிச்சுட்டேன். உன் பக்கத்துல யார் இருக்காளோ அவகிட்டதான் உனக்கு பாசம் வரும். பெற்ற பையனை எங்கேயாவது அனுப்பிச்சுட்டு வெளி தேசத்துக்கு அனுப்பிச்சுட்டு, அவ ஒரு மரம் வளர்த்தா கூட அந்த மரத்துக்கிட்டதான் பாசம் நிறைய இருக்கும். அப்போ பையன் மரத்துல, ஏன்டா அந்த மரத்தை என்ன பண்ற, மரத்துல இலைய கிள்ளினா கூட நான் இவ்வளவு ஆசையோட வளர்க்குறேன், நீயே அதை என்ன பண்றேன்னு கோவிச்சுப்பா. அந்த மாதிரிதான் பரதனை நீ அனுப்பிச்சுட்டு ராமன் உன் கூட இருக்கிறபடினாலே ராமன் கிட்ட உனக்கு பிரீத்தி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் சொல்றான். ஆனா அப்பவும் கைகேயிக்கு மாறல, புத்தி மாறல. தர்ப்பான் நிராகிருதா பூர்வம் துவயா சௌபாகியவத்தையா ராமமாதா சபத்னீதே கதம் வைரம் நயாதையேது. சீச்சி, ராமன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னா, சரி ராமன் பண்ண மாட்டான், கௌசல்யா பண்ண மாட்டாங்களான்னு அடுத்த கேள்வி கேட்கறான். மத்த கௌசல்யா உனக்கு பாப்பம் பண்ண மாட்டான். கௌசல்யா ஏன் பண்றான்? கௌசல்யா நல்லவளாச்சே அப்படின்னா நல்லவள் தான். ஆனால் நீ கௌசல்யை என்ன பாடுபடுத்தி இருக்க, அதெல்லாம் திருப்பி பண்ண மாட்டாள். தர்ப்பான் நிராகிருதா பூர்வம். கௌசல்யை பார்த்தாலே முகத்தை திருப்பியே நீ. கௌசல்யோட பேச்சுவார்த்தை கிடையாது, பேசுறது கிடையாது. எப்போவாவது ஏதாவது பேச வந்தா கூட, பேச்சு வந்தா கூட நிஷ்டூரமாக கொடூரமாக முகத்தை திருப்பிட்டு சிடு சிடுன்னு இப்படிதான் பேசுவோம். கௌசல்யோட பேசுறதா இருந்தா, பேசினா சண்டை தானே தவிர, பேசினா கோபம் தானே தவிர ஒரு சுமூகமான வார்த்தைங்கிறதே கிடையாது. என்ன காரணம்? பையா சௌபாகியவத்தையா, தசரதரை கைக்குள்ள போட்டு, தசரதர் உங்க கூட இருக்காரு அப்படின்னால கௌசல்யா தானே பட்ட மகிழ்ச்சி. அவ சொல்றதானே எல்லாரும் கேட்கணும். கௌசல்யக்கு இணங்கிதானே, அனுகூலமா தானே எல்லாரும் இருக்கணும். மத்த எல்லாரும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கான். தசரதருடைய 350 மனைவிகள்ல எல்லாருமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கான். ஆனா கைகேயி மாத்திரம்தான் கௌசல்யக்கு நேர் எதிர். தர்பாத்து, நீ என்ன ஆட்டம் போட்டேன்னு சொல்றா. என்ன ஆட்டம் போட்ட? தசரதரை கைக்குள்ள போட்டுண்டு கௌசல்யை எதிர்த்துண்டு, கௌசல்ய கோவிச்சுண்டு, எது கட்டாலும் சண்டை போட்டுண்டு, கௌசல்யக்கு ஒரு பவனும் கைகேயிக்கு ஒரு பவனும். தசரதர் இந்த கைகேயி பவனத்துல இருப்பார் எப்பவுமே. அது ராமாயணத்துல அடிக்கடி வரும். தர்ப்பான் நிராகிருதா பூர்வம் தொயா சௌபாகிய. அவ பதிலுக்கு கௌசல்ய செய்ய மாட்டாளா? ராமமாதா சபத்னீதே கதம் வைரம்
ந யாபயேது. ராமன் நல்லவன் தான். அப்புறம் அம்மா சொன்னா வச்சுக்கோ, அம்மா சொல்றதை கேட்பானா, நீ சொல்றதை கேட்பானா? ராஜா வாயாச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப அம்மா என்ன சொல்றாலும் அது, அப்ப கௌசல்யா சொல்றதா இந்த அரண்மனையில எல்லாம் நடக்கும். இப்ப கைகேயி சொல்றதா நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாம் கைகேயி என்ன சொல்றாலும் அதான் நடக்குது. தசரதர் கிட்ட உட்பட எதுவானாலுமே கைகேயி என்ன சொல்றாலும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு பண்டிகை எப்படி கொண்டாடணும்னா கைகேயி என்ன சொல்றாலும் அது நடந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படின்னா கைகேயி என்ன சொல்றாலும் அது நடந்துட்டு இருக்கு. இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. இனிமே அப்படி நடக்காது. கௌசல்யா என்ன சொல்றாலும் அதுதான் நடக்கும். நீ எல்லாத்தையும் வாய் பத்தின்னு பேசாம இருக்க வேண்டியதுதான். உன்னுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ஒண்ணும் இருக்காது. தசரதர் ஆயாச்சு, இப்ப ராமனுடைய காலம் வந்தாச்சு இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்ப கௌசல்யா முதல் காரியமா என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, உன்னை அழுத்துவதற்காக, அதாவது உன்னுடைய செல்வாக்கை குறைப்பதற்காக என்னன்னோ எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா, உபஸ்தாஸ்யதி கௌசல்யாம் தாசீவத்வம் கிருதாஞ்சலிஹீம். நீ கை கட்டின்னு நிக்கணும். எதுவானாலும் கௌசல்யா கிட்ட கை குப்பி கேட்கணும். வேற வழி கிடையாது. நேர கௌசல்யிட்ட அக்கா அக்கா எனக்கு இந்த ஒரு காரியம் நீங்க செஞ்சு கொடுங்களேன்னு கேட்கணும். தசரதர்கிட்ட கூட அப்படி கேட்டது கிடையாது. ஆணையிடலாம் தசரதர் கிட்ட, அப்படி இருந்தவன் நீ. ஆனா கௌசல்யா கிட்ட கை கட்டணும், கௌசல்யிட்ட கை கூப்பி கேட்கணும், எனக்கு அப்படின்னு, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கணும். அந்த நிலை உனக்கு வந்துடும் அப்படின்னா அதை யோசிச்சு பார்க்கிறான். ராமன் கிட்ட எந்த தோஷமும் இருக்காதுங்கிறது வாஸ்தவம். ஆனால் தான் இப்ப இருக்கக்கூடிய செல்வாக்கோடு இருக்கக்கூடிய நிலையானது மொத்தமாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது கைகேயி யோசிச்சு பார்க்கிற, ஆமாம் வாஸ்தவம் தான், நமக்கு அனர்த்தம் வரப்போறதோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால்தான் தசரதர் என்ன சொன்னாலும் கேட்கல. இப்ப கைகேயி மாறினதுக்கு மூல காரணம் என்னங்கிறது அவருடைய வீக் பாயிண்ட், அதை பிடிச்சுட்டா. கௌசல்யக்கும் கைகேயிக்கும் அத்தனை ஒரு விரோதம் இருந்திருக்கு. கிரகத்துக்குள்ள அரண்மனைக்குள்ள பாலிடிக்ஸ், ஸ்திரீ ஹேது, குடும்பத்துல பாலிடிக்ஸ் அப்படின்னு இருக்கும். பல குடும்பங்களை பார்த்தா குடும்பத்துல பாலிடிக்ஸ் நிறைய இருக்கும். டிவி சீரியல்லாம் பார்க்கவாளுக்கு நன்னா தெரியும். அந்த மாதிரி இந்த குடும்பத்துல, தசரதருடைய குடும்பத்துல இவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் அப்படி ஒண்ணு இருக்கும் போல. ஏன்னு கேட்டானா, தசரதரே என்ன சொல்றார், நேர கைகேயி கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு வர்ற, கௌசல்யா கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னா அது தசரதர் யோசிக்கல. கௌசல்யா கிட்ட ராமன் போய் முதல்ல போய் சொல்லிட்டார். இந்த விஷயத்தை கேட்டு தசரதர் ராமனை கூப்பிட்டு சொன்னார். உடனே நேர போய் அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். ராமன் கீழே விழுந்து சேவிச்சு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அம்மா அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னாருமா, நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்லிருக்காருமா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்னு வரேன்னு சொன்னார். அப்ப கௌசல்யக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. என்னடா அது, அப்படியா சொன்னார் அப்படின்னா, ஆமாமா நாளைக்கு பட்டாபிஷேகம் சொன்னார், பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டார். வசிஷ்டர் கிட்ட சொல்லியாச்சு, மந்திரிகள் கிட்ட சொல்லியாச்சு, வேலைக்காரட்டாலும் சொல்லியாச்சு, ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கார் அப்படின்னா. அப்பா அப்படின்னா கௌசல்யா, என்னம்மா அப்படின்னா, நான் ஒன்னே ஒண்ணு கேட்க, நீ சொல்லு, தசரதர் தன் வாயால சொன்னாரா, உங்க பிதா சக்கரவர்த்தி தன் வாயால சொன்னாரா அப்படின்னா. ஆமாமா அவர் வாயால சொன்னா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். அப்ப இனிமே கவலை இல்லை, ஏன்னா என்ன ஆனாலும் மாற சத்தியசந்தர்பா, சொன்னா சொன்ன சொல் மீறாதவர், எந்த ஒரு காரணத்தாலும் சொன்ன சொல் மீறாதவர், பொய்யே சொல்ல தெரியாதவர், வாழ்க்கையில ஹரிச்சந்திரன் வம்சத்துல வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியானா ஏன்னா உன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு எப்ப வேண்டாம் இந்த அரண்மனையில் தடை வரும், எனக்கு தெரியும். இந்த அரண்மனையில இதை தடை பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு நன்னா தெரியும். ஆனால் தசரதர் சொல்லியாச்சுன்னா என்ன தடை வந்தாலும் மாற மாட்டார், சத்தியத்தை மீற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா சந்தோஷப்படுறான்னு வரும். அது இருக்கட்டும். தசரதர் பாருங்க, இந்த விஷயத்த கைகேயி கிட்ட சொல்லணும்னு வரும்போது கைகேயி இதை கேட்டா சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர, பிரியமான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கைகேயி இந்த மாதிரி வரம் கேட்கிறாளா, உடனே தசரர் அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி நிக்கிற. கிம்னுமே எதிவா ஸ்வப்னம் சித்த மோகோ பிவாமமா, இது என்ன சொப்பனமா, நேர்ல இது நடக்காதே, கைகேயி இப்படி சொல்ல மாட்டாளே, ராமனை காட்டுக்கு போன்னு கைகேயி சொல்ல மாட்டாளே, இல்ல எனக்குதான் ஏதோ சித்த மோகம் வந்துருத்தான் அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன். என்ன யோசிச்சு பாக்குறோம் அப்படின்னு, சொப்பனம் தானே, சொப்பனம் இல்ல வண்ணாங்கட்டியும் இல்லை, சொல்றது கேளும். சரி, நகி கிஞ்சித் அயுக்தம் வா விப்ரியம் வா புராமமா அகரோஸ்வம் விஷாலாட்சி தேன ஸ்ரத்ததாம்யகம். ஏன் இப்படி சொல்றேன்னு புரியலையே, உனக்கு ராமன் எந்த கெடுதலும் பண்ண மாட்டானே,
விப்ரியமான காரியம் அப்பிரியமான காரியம் எதையுமே பண்ண மாட்டாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் சுமுகமான ஒரு போக்கு இருக்கு. உன்கிட்ட அத்தியந்த பிரீத்தியோட ராமன் இருக்கான், ராமனுக்கு அத்தியந்த பிரீத்தியோட நீ இருக்கேங்கிறத பார்த்துதானே நான் இதை ஏற்பாடு பண்ணேன். உனக்கு அவன் பிடிக்காதவன் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நான் ஏற்பாடே பண்ணியிருக்க மாட்டேன். ராமனுக்கு இந்த விஷயம் இருக்கட்டும், உனக்கு பிடிக்காத காரியத்தை நான் என்னைக்காவது ஏதாவது செய்திருக்கேனா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இத்தனை வருஷமாச்சு, உனக்கு பிடிக்கலையும் தெரிஞ்சு நான் செய்ய மாட்டேனே. ராமன் உனக்கு இஷ்டமானவன்னு தெரிஞ்சுதானே நான் பண்ணேன். நனு தே ராகவஸ்துல்யா பரதே ந மகாத்மனா பகுஷோ இசுபாலே துவம் கதா கதையசே மம. நான் உன்னோட பேசும்போதெல்லாம் ராமனை பற்றி தானே நீ பேசுவ. ராத்திரி தசரதர் அங்க வந்தார்னா ராமன் இன்னைக்கு வந்து என்ன சொன்னான், என்ன கதை சொன்னான், என்ன ஜோக்கு சொன்னான், என்ன சுசுரூஷ பண்ணான், அன்னைக்கு என்ன அரண்மனையில என்ன விற்த்தாந்தம் நடந்ததுன்னு ராமன் என்ன சொன்னான், அது அழகா அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்ததுமா அப்படின்னு அதை ஆரம்பிச்சு சொல்லுவா. இப்படி எத்தனை காரியம் ராமன் சொல்றான் ராமன் சொல்றான், ராமனுடைய கதையை தான் பேசிட்டு இருப்பான். கைகேயி அப்படின்னு ராமோபி பரதாத் பூயா தவ சுஸ்ரூஷதே சதா. சரி, ராமன் தான் ஆகட்டும் என்கிட்ட பேசும்போது கௌசல்யை பத்தி சொல்ல மாட்டான், கைகேயி சித்தியை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பான். நம்ம சித்தி இப்படி எல்லாம் சொல்றா, அப்படி சித்தி இப்படி எல்லாம் சொன்னா, சித்தி இப்படி எல்லாம் செய்தாள், சித்திக்கு நான் இதை செய்தேன்னு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்படி இருக்கச்ச ராமனை போய் காட்டுக்கு அனுப்பணும் உனக்கு சொல்லிட்டு எனக்கு என்னால அதை நம்ப முடியல. முதல்ல எதனால இப்படி நடந்தது, எதனால உன்னுடைய மனசு மாறித்து அப்படின்னு தசரதற்கே சந்தேகம் வந்துருக்கு. தசரதரே கேட்கிற அப்ப கைகேயி சொல்றார், சத்வம் தர்மம் பரித்யஜ்ய ராமம் ராஜ்யாபிஷிச்ய சஹ கௌசல்யா நித்யம் ரந்துமிச்சதி துர்மதி. எத்தனோ சத்தியம் இதெல்லாம் வேற கூட சொல்றாரா, ஜேஷ்டன பட்டாபிஷேகம் பண்ணணும்னு. நீர் மனசுக்குள்ள என்ன வச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், கௌசல்யோட கூட இருக்கணும்னு சந்தோஷப்படுறேன். நீர் நினைச்சுட்டு இருக்கே என்னை கைவிட்டு விட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ற சாக்கல கௌசல்யக்கு செல்வாக்கை அதிகமாக்கி கௌசல்யை இந்த அரண்மனையிலேயே மொத்த ராணியாக அவையே ஆக்கி நீர் என்னை கைவிட்டு விட்டு கௌசல்யோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய பிளான் நடக்காது அப்படிங்கிற அரசியல் மாதிரி பேசுறான். தசரதனுடைய திட்டம் அது கிடையாது. ஆனால் ஒரு புத்தி பேதரிச்சு போச்சு, புத்தி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எதை பண்ணாலுமே அவ வந்து தனக்கு விரோதமா பண்றதான் தோணும். நல்லதே பண்ணா கூட தனக்கு விரோதமா பண்றதான் தோணும். ஏன்னா புத்தி அந்த மாதிரி மாறி போயிடுது அப்படின்னு. அப்போ ரந்து மிச்சசி துர்மதிஹி அப்படின்னா உங்க கெட்ட எண்ணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னை கைவிடுறதுக்கு என்ன வழின்னு பார்த்து இந்த மாதிரி ராவண பட்டாபிஷேகம் பண்ணி கௌசல்யக்கு கை தூக்கி விட்டு என்னை கைவிடுறதுக்கு பாக்குறோம். ஏகாகம் அப்படி பஷ்யேயம் யத்யகம் ராமமாதரம் அஞ்சலிம் பிரதிகிருஹந்தீம் ஸ்ரேயோ நதுமிருதிர்மமா. ஒரு நாளாவது கௌசல்ய கிட்ட நான் கை கட்டி அவளை கை கூப்பி ஏதாவது கேட்கலன்னா அன்னைக்கு உயிர் போயிடும், நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் அதை செய்ய முடியாது, என்னால உம்முடைய பிளான் நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி இந்த பிளானை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்றேன். ரொம்ப நிஷ்டூரமான வார்த்தையை பேசுறான். ஏன்னா இந்த கௌசல்யோடு கூட இருக்கக்கூடிய ஒரு துவேஷம் தான் இத்தனைக்கும் காரணமா இருக்கு. தசரதர் எத்தனை சொல்லி பார்த்தாலும் கேட்கலையா? அப்ப தசரதர் சொல்றார், சரி இனிமே என்ன பண்றது, விஷயம் வந்து மோசமான நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இவா ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு துவேஷம் அப்படிங்கிறது. இது ராமாயணத்துல பல இடத்துல வந்திருக்கு. கௌசல்யக்கும் கைக்கும் ஒருத்தர் ஆகாது. சுமித்ரா தான் நடுவுல வந்து இவா ரெண்டு பேரும் சமாதானம் பண்றவளே சுமித்ரா தான். அதனாலதான் சுமித்ரானே பெயர், நல்ல ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். சுமித்ரா யாருக்கு ஃப்ரெண்டுன்னா கௌசல்யக்கும் ஃப்ரெண்டு, கைக்கும் ஃப்ரெண்டு, ரெண்டு பேருக்கும் நல்ல ஃப்ரெண்டு. அப்படி இருக்கான்னு அவ எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ரெண்டு பேருக்கும் குட் ஃப்ரெண்டு. சுமித்ரானா சுமித்ரா மாதிரி ஃப்ரெண்டு கிடையாதுன்னு ரெண்டு பேரும் சொல்றான். அப்படின்னா ரெண்டு பேர்கிட்டையும் எப்படி சரியா அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போறேன்னா தர்மத்தை தவிர வேற சொல்ல மாட்டான் சுமித்ராங்க. அதனால்தான் தசரதர் கௌசல்ய கிட்டையும் கேட்காம கைகிட்டையும் கேட்டாம சுமித்ரா கிட்ட கேட்டுதான் வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி போகும். ஆனா கைகை அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவகாசமே கொடுக்கல. தசரதர் மறுநாள் மந்திரி சபையை கூட்டு வசிஷ்டர் கிட்ட கேட்டா வச்சுக்கோங்க, அவர் சாஸ்திரத்துல ஏதாவது வழி சொல்லுவார். சுமித்ரா கிட்ட கேட்டா வச்சுக்கோங்க, லௌகிகமா நல்ல வழி சொல்லுவார்.
யாரை சமாதானப்படுத்தணும், எப்படி சமாதானப்படுத்தணும் எல்லாம் தெரியும் சுமித்ரா. ஒண்ணுமில்ல, பாயசம் வந்தது. இந்த குழந்தை எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 12 வருஷம் முன்னாடி, ராமன்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாகத்துல பாயசம் வந்ததோ இல்லையோ, அந்த பாயசத்தை கௌசல்யக்கு கொடுத்தார், சுமித்திரைக்கு கொடுத்தார், கைகைக்கு கொடுத்தார் தசரதன். அப்புறம் மீந்து போச்சு பாயசம். அதை யாருக்கு கொடுக்கறதுன்னு பார்த்தா பெரிய பிரச்சனை. ஏன்னா பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு கௌசல்யக்கு கொடுக்கறன்னா கைகைக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அவளுக்கு மாத்திரம் 2 குழந்தையா, 2 தடவை கொடுத்தா 2 குழந்தை பிறக்க முடியும். ஏன்னா அவளுக்கு 2 குழந்தை, எனக்கு மாத்திரம் 1 குழந்தையா அப்படின்னு. இல்ல அதை கைகிட்ட கொடுத்தோம் வச்சுக்கோங்க, கௌசல்யக்கு கோபம் வரும். பட்ட மகிழ்ச்சி நான் இருக்கச்சே நீங்க அவகிட்ட 2 குழந்தை பெற்றுப்போங்க அப்படின்னு அவளுக்கு எது நியாயம் அப்படின்னு கேட்பா. கௌசல்யம் நேருக்கு நேரம் கேட்கிறவளுக்கு பல இடத்துல கேட்கிறா தசரதன். எது நியாயம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப தசரதன் யோசிச்சு பார்த்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சுமித்திரைக்கு கொடுத்துட்டார். இப்ப 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கு, பிரச்சனை இல்லை. சுமித்திரைக்கு கொடுத்தா 2 பேருக்கும் சரி அப்படின்னு விட்டான். கைகைக்கு என்ன கேட்ட, கௌசல்யாக்கு என்ன கேட்டான்னா சுமித்திரைக்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுத்துக்கோங்க. கைகைக்கு என்ன கேட்டான்னா நீங்க யாருக்கு வேணா கொடுக்கோங்க, கௌசல்யக்கு கொடுக்கலையோ இல்லையோ அது வரைக்கும் நிம்மதி அப்படிங்கிறா கைகை. ஆக எதுக்கு சொல்றேன், சுமித்ரா அப்படிப்பட்டவள். சுமித்ரா 2 பேருக்கும் இருந்து நடுவுல இருந்து சமாதானம் பண்ணி வைக்க முடியும். ஆனா அதுக்கெல்லாம் அவகாசம் கொடுக்க கூடாதுன்ட்டு தான் கைகை அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா காரியத்தை முடிச்சுடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான். இவானுக்குள்ள இருக்கிற விஷயம் பல இடத்துல தெரியும் சொன்னேன் இல்லையா. ஒண்ணு என்ன கேட்டான்னா, ஒரு 2-3 இடம் சொல்றேன். கௌசல்யா கிட்ட போய் ராமன் போய் கடைசியில் இந்த விஷயத்த சொல்றார். இந்த மாதிரி என்ன காட்டுக்கு அனுப்ப போறாராமா அப்படின்னு சொல்றான். 2 விஷயம் சொல்ற. முதல்ல தசரதர் சொல்றேன். தசரதர் என்ன சொல்றாருன்னா, யதாச்ச கௌசல்யா தாசி வச்ச சகி வச்ச பாரியாவத் பகினி வச்ச மாதரு வச்ச உபதிஷ்டதி. கைகை கிட்ட சொல்றார், கௌசல்யா கிட்ட எப்படி எல்லாம் நடந்துடா தெரியுமா, எனக்கு எந்த குறைவு வந்தாலும் உடனே அவள் துடிச்சு போயிடுவா. எனக்கு ஒரு தோழி, ஒரு மனைவின்னு மாத்திரம் இல்லை, ஒரு தோழியாக, ஒரு வேலைக்காரியாக, ஒரு சகோதரியாக, ஒரு மாதாவாக எப்படியெல்லாம் நடக்கணுமோ அப்படியெல்லாம் நடந்துட்டு. எனக்கு கஷ்டம்னா தாய் மாதிரி நடப்பார், எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அப்போ என்னுடைய குழந்தை மாதிரி நடப்பார், என்னோட பிரியத்தை பேசணும்னா தோழி மாதிரி நடப்பார், ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார், எனக்கு சுசூஷ பண்றதுல தாசி மாதிரி இருப்பார். மொத்தத்துல கௌசல்யக்கு சமம் யாருமே கிடையாது. ஆனால் நம்மையா சத்கிருதா தேவி சத்காரார்ஹா கிருதேதவா இதானீம் தத் தபதி மாம் என்மையா சுகிருதந்த்வயி. ஆனா கௌசல்யை நான் ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு இத்தனை செல்வாக்கு பண்ணலையோ அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. ஏன்னா அவளுடைய சுபாவத்தை தெரிஞ்சுதான் செய்யணும். கௌசல்யா ரொம்ப சாத்வியா இருக்கக்கூடியவள், எனக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட கௌசல்யை நான் ஒதுக்கி வச்சது உனக்காக. ஏன்னா அவளோட கூட இருந்தா உன் மனசு வாடும், உன் முகம் வாடி போகுமே, உனக்கு அப்பிரியத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக, உன்கிட்ட பிரியத்தை சம்பாதிச்சுக்கணுங்கிறதுக்காக கௌசல்ய ஒதுக்கி வச்சேன். கௌசல்யோட பேசுறது இல்லை, கௌசல்யுடைய பவனத்துக்கு போறது இல்லை, இப்படியே நான் இருந்துட்டு இருக்கேன். நமையா சத்கிருதா தேவி சத்காரார்ஹா. உண்மையில பார்த்தா கௌசல்ய தலைக்கு மேல வச்சு கொண்டாடணும். ஏன்னா அவ்வளவு நல்லவள் அவள். அவதான் அவ எதை சொன்னாலும் நான் கேட்கணும், இன்னும் நல்லதுதான் சொல்லுவாள். ஆனால் கிருத்தே தவ, நான் ஏதோ புத்தி கெட்டு போய் ஒன்ன என்னமோ கொண்டாடிட்டு இருக்கேன், அவளை விட்டுட்டேன், அதனுடைய பலனை இப்ப அனுபவிக்கிறேன். இதானீம் தத் தபதி மாம் என்மையா சுகிருதந்த்வயி அப்படின்னு தசரதரே சொல்றார். அப்ப தசரதர் கௌசல்ய கிட்ட கைகேயி கிட்ட நடந்ததுல ஒரு பாரபட்சம் காமிச்சிருக்க. அது நியாயமான ரீதியில உள்ள பாரபட்சம் இல்லை, அந்நியாயமான ரீதியில இந்த பாரபட்சம் அப்படின்னு தெரியுது. கௌசல்யா என்ன சொல்றா பார்ப்போம். பெருமாள் ராமன் போய் கௌசல்ய கிட்ட போக சொல்ற, காட்டுக்கு போகணுமா அப்படின்னா, புத்தனை பிரிஞ்ச கஷ்டம் எனக்கு இருக்குமே அப்படின்னு அவனுக்கு சொல்றேன். நீ காட்டுக்கு போனா என்னையும் கூப்பிட்டு போயிடு, நான் இங்க இருந்து உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன், கண்ணுக்குட்டியை பிரிஞ்சு மாடு எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றா, அத்தியந்தம் நிகிரஹீதாஸ்மி பர்த்துர் நித்தியம் அசம்மதா பரிவாரேன கைகேயாக சமவாப்யதவாமராம். ஆமா, நீ காட்டுக்கு போச்சா என் நிலைமை அரண்மனையில என்ன அவங்க யோசிச்சு பார்க்கலையா?
நான் அத்தியந்தம் நிகிரகிதாஸ்மி, ஏற்கனவே யாருக்கும் வேண்டாதவள், தசரதற்கு வேண்டாதவள், கைகைக்கு வேண்டாதவள், தசரருடைய பரிவாரங்களுக்கு கூட வேண்டாதவள். ஏன்னா எல்லாரும் கைகிட்ட வேலை பண்ணுவான். அப்பதான் தசரதற்கு பிடிக்குமா. கௌசல்யக்கு வேலை பண்ணா அவர் அவ்வளவு பெருசா நினைக்க மாட்டார் அப்படின்னு. அப்ப என்னமே என்ன அவங்க யோசிச்சுப்பார். தொயி சந்நிகிதே பேவம் அகமா சம்நிராகிருதா கிம் புன புரோஷிதே தாத்தா துருவம் மரணமேவதே. நீ பக்கத்துல இருக்கும் போதே எனக்கு அவமரியாதை தான் நடந்திருக்கு அப்படின்னா, நீயும் காட்டுக்கு போயாச்சுன்னா எனக்கு அவமரியாதை கிடையாது, எனக்கு மரணம் தான், வேற வழி கிடையாது. ததக்ஷயமகம் துக்கம் நோத்சகே சகிதும் சிரம் இப்பிரகாரம் சபத்னீனாம் ஏவம் ஜீர்ணாசி ராகவாம். இது என்னோடு கூட இருக்கக்கூடிய தசரத பாரியர்கள் யாரும் என்னை மதிக்க போறதில்லை. என்னுடைய துக்கம்ங்கிறது இதுவரைக்கும் இத்தனை துக்கத்தை நான் சகிச்சுன்றதே உனக்காக. என் பையன் மூத்தவன், அவனுக்கு வட்டாபிஷேகம் ஆகும்னு நினைச்சுட்டு தான் சகிச்சுன்றது. இப்ப அதுவும் இல்லை, நீ காட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப என்னுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. யோகிமாம் சேவதே கச்சித் அதவா பெணுவர்த்ததே கைகேயா புத்திரவன்வீக்ஷ சஜனோ நாபிபாஷதே. கௌசல்யக்கு வேலை செய்கிறவர்கள் சில பேர் இருப்பான் அரண்மனையில, கைகேயினுடைய வேலைக்காரிகள் சில பேர் இருப்பான். யார் யார் ராணிக்கோ அவளுக்கெல்லாம் வேலைக்காரா இருப்பா, ஐயோ அப்பாயின் பண்ணி வச்சிருக்க. ஆனா பாருங்க, இந்த கௌசல்யுடைய வேலைக்காரி கூட கைகேயி அந்த பக்கமா போனான்னா கைகேயி கிட்ட போய் பேசுவாளாம். கௌசல்ய விட்டுடுவான். அம்மா ஏதாவது செய்யணுமா அங்க போய் கேட்பான். மகாராணி ஏதாவது செய்யணுமா அப்படின்னு போய் கேட்பான். ஏன்னா அவளுக்கு தான் செல்வாக்கு. ஏன்னா அவளுக்கு செஞ்சாதான் தசரத கிட்ட கூட கூட ஏதாவது பைசா இசாதான் கிடைக்கும், கௌசல்யிட்ட செஞ்சா கிடைக்காது. அப்ப கௌசல்யக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய வேலைக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தன்னை விட்டுட்டு கைகைக்கு வேலை செய்கிறானா. நித்திய குரோததையா தஸ்யாக கதம் நு கரவாதிதே கைகேயா வதனம் திரஷ்டும் புத்திர சக்ஷியாமி துர்கதா. ஏற்கனவே கைக்கு வேண்டிய முகத்தை பார்த்தா சிறுசிறுன்னு இருக்கும், கடுகடுன்னு இருக்கும். இனிமே எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. நித்திய குரோதம், எப்பவுமே என்ன பார்த்தாலே முகம் கோபம் ஆயிடும் அவளுக்கு. பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆயாச்சுன்னா அடுத்து அவ கைதான் ஓங்கி இருக்கும். அப்ப எதுவானாலும் அவகிட்ட தான் போகணும் நான். அப்ப அவ கோபிட்டா என்ன முகம் பார்க்க மாட்டான், முகத்தை திருப்பிப்பா, கெடுகெடுன்னு இருப்பா அப்படின்னா. இப்ப என் நிலைமை இவ்வளவு மோசமாயிடுது அப்படின்னா அதையும் கௌசல்யா சொல்றான். ஆக இப்படி இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இங்கே பிரதானமான காரணமாக இருக்கு. இவாள தசரதர் சரியா நடத்தலைங்கிறது ஒரு பிரதானமான, நியாயமா நடத்தலைங்கிறது ஒரு பிரதானமான காரணமா இருக்கு. கைகேயை காட்டிலும் தசரதர் கிட்ட ஒரு பெரிய தோஷம் இருக்கு என்பதாக தெரியுது. இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதுல வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கைகேயி ஏன் அப்படி நடந்துட்டாள் அப்படின்னு. ஏன்னா கௌசல்யா தான் ஜேஷ்ட பத்தினி, மகிஷி, பட்ட மகிஷி. அவருடைய ராஜ்யம் தான் நடக்கணும் உண்மையில. அதாவது தசரதர் ராஜா அப்படின்னா கௌசல்யா தான் ராணி. ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் ராஜ்யம். பட்டாபிஷேகம்னா ராமனுக்கும் சீதைக்கும் தான் பட்டாபிஷேகம் பண்றான். அந்த மாதிரி தசரதருக்கும் கௌசல்யக்கும் தான் பட்டாபிஷேகம் ஆயிருக்கு. அந்த மாதிரி மூத்த கௌசல்யுடைய மகன் தான் வரணும். அப்ப அப்படியெல்லாம் தெரிஞ்சும் கைகை இப்படி பண்ணலாம், இது தப்புதான். கைகை கிட்ட ஒரு பெரிய தப்பு இருக்கு. ஏன்னா ராஜ தர்மங்கள்னு ஒண்ணு இருக்கும், குடும்ப தர்மம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, ராஜ தர்மம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தானே நடக்கணும். அப்படின்னா அதுல ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கு. முதல் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, கைகேயி யாருங்கிறத முதல்ல பார்க்கணும். அவர் அஸ்வபதி அப்படின்னு ராஜா இருக்கார், அவருடைய குமாரத்தி அவர். அஸ்வபதி சாதாரண ராஜா கிடையாது. அந்த காலத்துல ஜனகர் எப்படி வேதத்துல பிரசித்தமா இருந்தாரோ, வேதத்துல ஜனகருடைய பெருமை எல்லாம் வரும். வேதத்துல தசரதனுடைய பெருமை கிடையாது, ஆனா ஜனகருக்கு பெருமை ரொம்ப அதிகம். அந்த மாதிரி அஸ்வபதி ராஜாவுக்கு, கேகய தேசத்து ராஜா அஸ்வபதினு இருந்தார், அவருக்கு பெருமை ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் நிறைய யாகங்கள்லாம் பண்ணவர். அவர்கிட்ட போய் மகரிஷிகள்லாம் சந்தேகம் கேட்கிறான். வைஸ்வானர வித்யான்னு ஒரு வித்யா, பிரம்மத்தை பத்தி உபாசனம் பண்றதுல வைஸ்வானர வித்யால மகரிஷிகள் ஒருத்தர் பேசி பார்த்து இவ யாருக்கும் அதுல டவுட் கிளியர் ஆகாதபடினால நேரா அஸ்வபதி ராஜா கிட்ட போய் கேட்கிறான், எங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க தான் சொல்லி தரணும் அப்படின்னா. அந்த அஸ்வபதி எப்படிப்பட்ட மகரிஷிகளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவர் அந்த அஸ்வபதிங்கிற ராஜா. அவருடைய பெண்ணு கைகேயி. அப்ப பட்டத்து மகிழ்ச்சியா இருக்கணும் அவர் ஒரு ராஜா கிட்ட, அப்படி இருக்க வேண்டியவள்.
பட்டத்து மகிழ்ச்சியா இருக்க வேண்டியவர் போய் கடைசியில ஒண்ணும் இல்லாமல் நீயும் பட்டத்து மகிழ்ச்சி கிடையாது, உன் பையனுக்கும் ராஜ்யம் கிடையாது அப்படின்னு இருந்தா அவளுக்கு எப்படி இருக்கும்? நேற்று ஒரு விஷயம் பார்த்தோமோ இல்லையோ, அகல்யாட்ட. அகல்யா தேவலோகத்து ஸ்திரியா வந்தவள். அவளை போய் கௌதமருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ ஒரு தட்டுறது. ஏன்னா தேவலோகத்து ஸ்திரியில தேவலோகத்து அந்த லோகத்துல சந்தோஷமா இருக்க வேண்டியவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அகல்யா ஒரு தோஷமும் இல்லாம தான் இருந்தா. தெய்வேன துரனிஷ்டம் பார்த்தோம். இந்திரன் தான், அதாவது என்ன ஆறுதுன்னு கேட்டாங்கன்னா, யாரோ ஒருத்தர் பண்ற தப்புக்கு பழி யாரோ ஒருத்தர் கிட்ட வருது. நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் குடும்பத்துல சகஜம். இந்திரன் பண்ண தப்புக்கு அகல்யா மேல பழி வருது. சுவாமி தேசிகன் அகல்யா தப்பு பண்ணான்னு ஒரு இடத்துல கூட வாயு திறந்து சொல்றதுக்கு தயங்குற சொல்லல. சுராதீச ஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவது திஷத்தா வைஜாத்த துர்ஜாத்தங்கிற. இந்திரன் பண்ண தப்புக்கு அகல்யா கல்லாயிட்டாங்கிற அங்க. ஏன்னா அகல்யா அவபாட்டுக்கு குடும்பம் நடத்திட்டு இருக்கா கௌதமரோட. அவர் ஒரு குறையும் நினைக்கலையே கௌதமர் கிட்ட. சரி நாம ரிஷி பத்தினியா இருக்கோம், அப்படி குடும்பம் நடத்தணும் தான் நடத்திட்டு இருக்கா. தெய்வேன துரநிஷ்டிதம். இந்திரன் பண்ண தப்பு போக்கிரி மாதிரி நடந்துட்டு இருக்காரு இந்திரன். சொல்லக்கூடாது நாம இந்திரனை. ஆனா இந்திரன் பண்ண பல காரியங்கள் எப்படிதான் இருக்கு. இந்திரன் பண்ண தப்புக்கு கடைசியில அகல்யா மேல மொத்த பாப்பமும் பழியும் வர மாதிரி ஆகி, ஆனா கடைசியில பெருமாள் வந்து சாப விமோசனம் கொடுத்தார், அகல்யை பரிசுத்தமாக்கினார். அவரே கீழ் விழுந்தார். அகல்யை நாம ஸ்மரணம் பண்ணோம், ஸ்மரணம் பண்ணா நமக்கும் இருக்கிற தோஷம் போகுங்கிற மாதிரி ஆக்கி வச்சுட்டார் அப்படின்னு நேற்று பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி யாரோ எங்கேயோ பண்ற தப்பு எங்கேயோ வந்து அடிக்கிறது இல்லையா. கைகை கிட்ட அப்படிதான் அந்த விவாகம் நடக்கச்ச அது எதுக்கு சமமா நடந்தா விவாகம் அது ஒரு விதத்தில் நல்லது. ஜாதி எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இதெல்லாம் சாதாரண. வெறும் ஜாதினா அந்தந்த ஜாதிக்கு விவாகம் பண்ணணும், அந்தந்த கோத்திரம், அதெல்லாம் எத்தனையோ கணக்கு வைக்கிறாங்க. இதெல்லாம் பின்னாடி எத்தனையோ இருக்கு. வெறுமையான விவாகத்தை பண்ணிட்டு கடைசியில ஒரு கதை ஒண்ணு உண்டு. ஒரு மகரிஷி என்ன பண்ணாராம், அந்த எலி ஒன்று போயிருந்த ஒரு ஆசிரமத்தில் அந்த எலியை பெண்ணாக்கிட்டார். நல்ல அழகான பெண்ணா நல்லா வளர்த்துன்னு வந்தார். அந்த பெண்ணுக்கு கல்யாண வயசு வந்தது. அந்த பெண்ணு கல்யாணத்துக்காக அங்கங்க வரம் பார்த்தார். ஆனா அந்த பெண்ணு எதையுமே ஒத்துக்கல. ஏமா உன் இஷ்டப்படி நான் பண்றேம்மா, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. அந்த பெண்ணு சொன்னால், அதோ அங்க ஒரு பெருச்சாளி இருக்கே, அதை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா, எனக்கு பெருச்சாலியை கல்யாணம் பண்ணி வைக்கணும். சாதாரண கதை தான் இது. ஆனால் எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு இதுக்குள்ள. ஒரு கல்யாணங்கிறது விவாதஸ்ட விவாகஸ்ட சமயோரேவ சௌகரே. விவாகமும் விவாதமும் சமமா இருக்கணும், அப்பதான் விவாகம். ரெண்டு பேரும் சமமா இருக்கணும், அப்பதான் விவாகங்கிறது நல்லா இருக்கும். இல்லாட்டா விவாகம்ங்கிறது சண்டையோட தான் இருக்கும், பிரச்சனையோட தான் இருக்கும். ஒரு க்ஷத்திரிய குலத்துல பிறந்த பெண்ணு நேற்று சொன்ன இல்லையோ, அப்ப ராஜகுமாரியா இருக்கோ ராஜகுமாரனை தான் விவாகம் பண்ணிக்கணும்னா அது வெறும் ஜாதி பிரச்சனை மாத்திரம் இல்ல, அது வாழ்க்கை பிரச்சனை. அது அந்தந்த ஜாதியில கல்யாணம் பண்றது அவ வாழ்க்கை பிரச்சனைக்கு பரிகாரமாக அது இருக்கும். அப்படி இருக்க வேண்டியது. அதனால அது ஒரு விஷயமும் நேற்று அகல்யா இதுல பாக்குறோம். தேவலோகத்து ஸ்ரீ அவள். சரி, அது இருக்கட்டும். இப்ப என்ன கேட்டோம்னா, கைகை எப்படிப்பட்டவன் கேட்டான்னா, ஆச்சரியமான அஸ்வபதியினுடைய குமாரத்தி ஆனபடினால ஒரு சக்கரவர்த்திக்கு வாழ்க்கைப்பட்டு ராஜ மகிழ்ச்சியா இருந்து அவருடைய குமாரன் ராஜாவாகணும். அப்படிப்பட்ட நிலையில இருக்க வேண்டும். இரண்டாம் தாரமாக மூன்றாம் தாரமாக தசரதற்கு இப்ப மூன்றாம் தாரம் தெரியுது கிட்டத்தட்ட. அப்போ மூன்றாம் தாரமாக வாழ்க்கைப்பட வேண்டியவள் அவள். அதேதோ சாதாரண ராஜாக்கள் குறுநில மன்னர்கள் சொல்லுவா இல்லையா, அந்த ராஜாக்களுடைய பெண்கள்லாம் தான் அந்த மூன்றாம் தாரமாக நாலாம் தாரமாக அரண்மனையில ஓரமா நின்று இருப்பாள். அவள ராணி தான், ஆனா பத்மத்து ராணி கிடையாது. ஏதோ ராஜாவுக்கு பிரியமாக அப்படியெல்லாம் இருப்பாள், அவ்வளவுதான் மாத்திரம். அவளுக்கு செல்வாக்கெல்லாம் எதுவும் கிடையாது, சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்க வேண்டியவள் இல்ல கைகை. அஸ்வபதி ராஜா, ஏன்னா அஸ்வபதி ராஜாவுக்கு எத்தனையோ பெருமை இருக்கு, ராமாயணத்தில் எத்தனையோ பெருமை இருக்கே. அப்படி இருக்கச்ச அந்த கைகையை போய் மூணாம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சு, யார் பண்ணி வச்சாங்கிறதால இருக்கட்டும். அப்போ அரண்மனையில இன்னொருத்தர் சொல்றதை கேட்டிருக்கோம், நீ பேசாம இருக்கணும்னா அவளால் முடியாது. அதனால அந்த உணர்வை தான் தூண்டி விட்டுருக்கா இந்த மந்தரங்கிற. ஏன்னா அவளுக்கு தெரியும் இவள் எப்படி இருக்க வேண்டியவள் அப்படிங்கிறது அவளுக்கு என்னது. நராதிப குலே ஜாதா மகிஷீத்வம் மகிபதேகே. எப்படிப்பட்ட குலத்துல நீ பிறந்தவள் கேட்கிறாள் மந்தரன். இப்படிப்பட்ட வம்சத்துல பிறந்த நீ பட்டத்து ராணியா இருக்க வேண்டியவள், நீ பாட்டுக்கு எங்கேயோ மூணாம் தரமா உட்காந்து இருக்க, மூணாம் தரமா இருக்க.
3ஆம் தாரமா இருக்க. உன்னுடைய பையன் எப்படி சக்கரவர்த்தியா வர வேண்டிய பையன் அவன் கடைசியில கை கட்டின்னு உட்காந்து இருக்கான், இப்படியா இருக்கான் அப்படின்னு சொல்றான்னா வாஸ்தவம் அது. அதனால எங்கேயோ தப்பு நடக்கிறது, எங்கே தெரியாது, எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கடைசியில மந்தராவுடைய ஒரு துஷ்ட எண்ணம் அது கைகை கிட்ட விழருது. தசரதர் இவர்களை சரியா நடத்தல அப்படிங்கிறது அது கைகை கிட்ட விழருது. எங்கேயோ ஏதோ நடந்த பொருத்தம் இல்லாத ஒரு திருமணம் அப்படிங்கிறது அது கைகை கிட்ட விழுது. மொத்த பழியும் சுமக்கிறாள் கைகை. இதுக்கெல்லாம் மேல இன்னொரு 2 விஷயம் இருக்கு, சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். இதுக்கெல்லாம் மேல இன்னொரு விஷயம் இருக்கு, 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ராமன் கிட்ட போய் பரதன் சொல்ற அப்பா அவனுடைய வார்த்தை அப்படின்னு ராமன் சொல்ற. ஆனா ராஜ்யத்துக்கு திரும்பி வந்துருப்போம் பரதன் சொல்லச்ச, அப்பா அவனுடைய வார்த்தையை நம்ம காப்பாற்ற வேணாமா? அவர் என்ன காட்டுக்கு அனுப்பினார்னா, உனக்கு ராஜ்யத்தை கொடுத்தாருன்னா அப்ப நாம செய்ய வேண்டாமா? பிதரம் திராகி தர்மஜ மாதரஞ்ச அபிநந்த. நீ புத்திரன் தானே, புத்திரன் என்ன பண்ணா அப்பாவை தர்மஜன் ஆக்கணும். அப்பா அவனுடைய தர்மத்தை செய்யணும், அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுதானே புத்தனுடைய காரியம். நீ உங்க அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடு, அப்பாவுக்கு தர்மத்தை கொடு. அப்பா பொய் சொன்னு ஆக்கக்கூடாது அப்படின்லாம் ராமன் சொல்றார். அப்போ ஒரு ரகசியம் சொல்றார். நம்மளுடைய பிதா தசரதர் இருக்காரு, அவர் கைகை கிட்ட இப்ப வாக்கு கொடுத்தார். என்ன பட்டாபிஷேகத்துக்கு முன்னாள் ராத்திரி ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு, நீ எதை சொன்னாலும் செய்யறேன். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சம்பராசுர யுத்தம் நடக்கும்போது அப்போ ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு, 2 வரம் உனக்கு கொடுக்குறேன், எப்ப வேணாலும் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிருக்காரு. இதெல்லாம் மாத்திரம் இல்லப்பா, உங்க அம்மாவை கைகேயை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு, உன் புத்திரனை நான் ராஜா வாக்குறேன். புரா பிராதா பிதானஸ்தஹ மாதரந்தே சமுத்வகன்னே மாதாமகே சமாஸ்ரௌஷீதி ராஜ்ய சுல்கம் அனுத்தமம். உன்னுடைய தாத்தா அஸ்வபதி உனக்கே தெரியாத ஒரு ரகசியம் சொல்றேங்கிற ராமன் பரதன் கிட்ட சொல்றார். உன்னுடைய தாத்தா அஸ்வபதி எப்படிப்பட்ட ராஜா, அவருக்கு கைகையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கே இஷ்டம் இல்லை. ஏன்னா 3ஆம் தாரமா தசரதர் வயசானவர் வேற, வயசானவருக்கு போய் இந்த சின்ன பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா, அது 3ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சார். அப்போ தசரதர் என்ன சொன்னார், அஸ்வபதி கிட்ட போய் உம்ம பொண்ணுக்கு பிறக்கிற பையனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்றேன். ஏன்னு கேட்டான்னா, தசரதர் கல்யாணம் முன்னாடியே ரொம்ப வருஷமானாலும் குழந்தைகள் பிறக்கல, கௌசல்யக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கல. அதனால கைகேயிக்கு குழந்தை பிறந்தா அவனுக்கு தானே பட்டாபிஷேகம் நடக்க போறது. இதுல என்ன விஷயம் இருக்கு? கௌசல்யக்கே குழந்தை இல்லைன்னாச்சு, சுபத்திரிக்கு குழந்தை இல்லைன்னாச்சு, கைகேயிக்கு குழந்தை பிறக்கட்டுமே, பிறந்தா பட்டாபிஷேகம் பண்ணிட போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால நேரம் அவர்கிட்ட போய் விவாகத்துக்கு முன்னாடி அஸ்வபதி கிட்ட போய் நான் கைகேயினுடைய புத்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு பிரதிஜை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வருவார். புரா பிராதா பிதானஸ்ஸ மாதரந்தே சமுத்வகன்னே மாதாமகே சமாஸ்ரௌஷீதி ராஜ்ய சுல்கம் அனுத்தமம் அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்றானா எப்படிப்பட்டவர் பாருங்க. அது தசரதர் யார்கிட்டயும் சொல்ல உட்காந்துருக்கார். இவர் தசரதர் சத்தியம்தான் சொல்றவர்னா கூட உள்ளுக்குள்ள கூடமா சிலதெல்லாம் இருக்கு, மனசுக்குள்ள சிலதெல்லாம் இருக்கு. அப்ப அதுபடி பார்த்தா பரதனுக்கு தான் இப்ப பட்டாபிஷேகம் பண்ணணும். ஏன் பண்ணல? பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறது மாத்திரம் இல்லை, இவர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிற பரதன் மாமாவத்துக்கு அனுப்பிச்சுட்டு அந்த சமயத்துல ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை தீர்மானம் பண்ற. அப்ப அந்த சமயத்துல ராமனை கூட்டு ஒரு விஷயம் சொல்றார் தசரதர். முதல்ல ராமனை கூட்டு பட்டாபிஷேக வார்த்தையை சொல்லிட்டார், சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சுட்டார். மறுபடியும் கூப்பிடுற விப்ரோஷிதச்ச பரதः யாவதேவ புராதிதः தாவதேவாபிஷேகஸ்தே பிராப்தகாலோ மதோ மம. ராமா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், ரகசியமா வச்சுக்கோ. பரதன் வரத்துக்குள்ள பட்டாபிஷேகம் பண்ணிடும். மாமாவத்துல இருக்கான்னு இல்லையா? ஏன்னா பரதன் வந்தான்னா, பரதனை பார்த்தான்னா கைகை மனசு மாறிடும். இந்த ரகசியத்தை, முக்கியமான இந்த ரகசியத்தை பரதன் கிட்ட கூட சொல்லல ராமன். தசரதன் பரதன் கிட்டையும் சொல்லல. கைகையும் மறந்துட்டா பாவம். ராஜ்யத்துல சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா, ராமனோட சந்தோஷமா இருக்கா, பரதனோட சந்தோஷமா இருக்கா, தசரதனோட சந்தோஷமா இருக்கா. அதனால இந்த பழைய விஷயங்கள்லாம் கிளறி பாக்குறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. இருக்கும்போது சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோமா, ஆனந்தமா இருக்கோமா, அப்படியே இருக்கலாம் தான் நினைச்சுட்டு இருக்கேன். பரதன் வரத்துக்குள்ள பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னா
ராமன் அப்படி விரும்பி பார்த்தார் அப்பா, சட்டுன்னு பார்க்க மாட்டார். என்ன அப்பா இப்படி சொல்றாரு, ஏன் பாக்குறாருன்னா என்ன பரதனை போய் அப்பா தப்பா நினைக்கிறாரு. யாரு பரதனை தப்பா நினைச்சாலும் ராமனுக்கு பொறுக்காது. பரதனை போய் அப்பா இப்படி தப்பா நினைச்சுட்டாரு அப்படின்னா, காமம் கலு சதாமிருத்தே பிராதாதே பரதஸ்திதா ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா சானுக்குரோசோ ஜிதேந்திரியா. தசரத சொல்ற, பரதனை பத்தி எனக்கும் நன்னா தெரியும்பா, அவன் ஒரு நாளும் தப்பான காரியம் பண்ண மாட்டான், ஒரு நாளும் கண்டாபண்ணான்னு ஆசைப்பட மாட்டான். ஜேஷ்ட அனுவர்த்தி, அதுவும் நீ எதை சொன்னாலும் கேட்கறவன், உன்கிட்ட அப்படி ஒரு பக்தியோட இருக்கக்கூடியவன். திரேயானாம் பரதாதீனாம் பிராத்திருநாம் தேவதாங்கிற மாதிரி ராமனை தெய்வமா வச்சிருக்கவன், சீதா பிராட்டியை தேவதையாக வச்சிருக்கவன், தர்மாத்மா. ஆனாலும் கிந்து சித்தம் மனுஷியானாம் அனித்யம் இது மேமதி. ஆனா மனுஷருடைய மனசு எப்ப வேணாலும் மாறும்பான். பரதன் இங்க வந்தான்னு வச்சுக்கோ, யாராவது ஒருத்தன் ஏதாவது கிளப்பி விட்டா, ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லிட்டு நானும் எல்லா ராஜாக்களுக்கும் சொல்லி அனுப்புவேன், நீ அஸ்வபதிக்கும் சொல்லி அனுப்புவேன், நீ அஸ்வபதி வந்து பிரச்சனை பண்ணுவார், பரதன் கிட்ட சொல்வார், அப்படியெல்லாம் எனக்கு பரதம் ராஜ்யம் இருக்கட்டுமே, எங்க தாத்தாவையும் சொல்லிட்டா எங்க அம்மாவையும் சொல்லிட்டா ஆரம்பிக்கலாம் முடியும், இப்படி கொடுத்தீராமின்னு சொல்லலாம் முடியும். மனுஷால் மனசு ஒரே மாதிரி இருக்கும் தெரியாதுப்பா. ஒரு சௌக்கியம் வரும் அப்படின்னா எப்பேற்பட்டவளுக்கும் மனசு மாறிடும் தோன்றும். அதனால நான் என்ன பண்ணேன்னு கேட்டான்னா, அஸ்வபதியை கூப்பிட போறது இல்லை. இப்போ இந்த பட்டாபிஷேகத்துக்கு சம்மந்தி தானே அவர், எங்க மாமனார் கூப்பிட போறது இல்லை, யாருமே கூப்பிட போறது இல்லை. நது கேகைய ராஜானம் ஜனகம் வா, ஜனகரையும் கூப்பிட போறது இல்லை. ஏன்னா இவரை கூட்டு அவர் கூட்டு அவர் கூட்டு இவரை கூட்டேன்னா சாட்சாத் சீதா பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது. ஆனால் சீதையோட அப்பாவை கூட நான் கூப்பிட போறது இல்லை. நது கேகைய ராஜானம் ஜனகம் வா நராதிபா துறையா சானயாமாச பஷ்டாந்த ஸ்ரோஷது. எல்லாம் பின்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் சந்தோஷப்படுவான். சீதா பிராட்டிக்கு அப்படின்னா சந்தோஷப்படுவார் தான், ஜனகரும் சந்தோஷப்படுவார். ஆனா சந்தோஷத்தெல்லாம் அப்புறம் பட்டுக்கிட்டோம். இப்ப அவர் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சார்னா இன்னொருத்தருக்கு பிரச்சனை ஆயிடுங்க. அதனால எல்லாரும் அங்கங்க இருந்து எப்பப்போ சந்தோஷப்படுறாலும் அப்பப்போ சந்தோஷப்பட்டோம், துக்கப்படுறாலும் துக்கப்படட்டும், வருத்தப்படுறாலும் வருத்தப்பட்டோம், என்ன வேணா பட்டுக்கிட்டோம். இப்போ உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கூட அபிப்பிராயத்தை வச்சுட்டு பிளான் போட்டு செய்யறன்னா கைகேயி சொன்னது சத்தியம்தான். நீங்க மனசுக்குள்ள என்னமோ திட்டம் வச்சுட்டு இருக்கே அப்படின்னா கைகேயி சொல்றா இல்லையோ, அது உள்ளுக்குள்ள ஏதோ நடந்துட்டு இருக்கு. தசரதனும் உள்ள ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. சத்தியம் அப்படின்னா வாயால சொன்னதை காப்பாத்தன்னு வைக்கிற தவிர மனசுக்குள்ள அந்த சத்தியத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தெரியுது. அப்ப ஓரளவு சத்தியத்தை மறைச்சு வச்சுட்டோம்னா பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அஸ்வபதி கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அத அவர் வெளியில சொல்லாம இருக்க, இந்த விஷயங்களை எல்லாம் பெருமாள் ஸ்ரீராமனே பரதன் கிட்ட எடுத்து சொல்ற. ஆனா கூட பரதன் என்ன சொல்றான்னு கேட்டான்னா, அதெல்லாம் இருக்கட்டும்னா அம்மா கைகேயே மனசு மாறிட்டா, கைகையை நான் இப்ப கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற. சரி, இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், பெருமாள் ஸ்ரீராமனை கூட்டு தசரதர் பட்டாபிஷேகம் சொன்னார் இல்லையா, அந்த சமயத்துல இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்ற. ராமா விருத்தோஸ்மி தீர்காயு, ராமா எனக்கு வயசாச்சுப்பா, நிறைய யாகங்கள்லாம் பண்ணியாச்சு, ராஜ்யங்கள்லாம் நல்லா பரிபாலனம் பண்ணியாச்சு, கிச்சின் மம கர்த்தவியம், இனிமே எனக்கு செய்ய வேண்டியது ஒண்ணும் கிடையாது, வயசாயிடு, ஒரே ஒரு காரியம் தான் பாக்கி இருக்கு, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். சரி, அதுதான் மெதுவா பண்ணலாமே அப்படின்னா, அபிச்சாத்ய அசுபான் ராம ஸ்வப்னான் பஷ்யாமி தாருணான் சநிர்காதா திவோர்காச்ச பததி கமஹஸ்வனாம். ராமா, கொஞ்ச நாளா ஏதோ அசுப சகுனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, திடீர்னு நட்சத்திரங்கள்லாம் விழற மாதிரி இருக்கு, வால் நட்சத்திரங்கள்லாம் விழற மாதிரி இருக்கு, சொப்பனங்கள்லாம் மோசமான சொப்பனங்கள்லாம் துஷ்சொப்பனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அவஷ்டப்தமே ராம நக்ஷத்ரைர் தாருணைர் கிரகைஹி நக்ஷத்திரம் தாருணைர் கிரகைஹி ஆவேதயந்தி தெய்வஜ்ஞாஹ சூர்யாங்காரக ராகுபிஹி பிராயேண ஹி நிமித்தானாம் ஈதிருஷானாம் சமுத்பவே ராஜா மிருத்யுமவாப்னோதி கோரம் ச பதமிருச்சதி. எனக்கும் எத்தனையோ இதெல்லாம் வந்திருக்கு, என்னுடைய ஜாதகம் சரியில்லை, டைம் சரியில்லைங்கிறார். எல்லாத்துக்கும் மேலாம இங்க இருக்கக்கூடிய நிமித்தங்கள்லாம், இந்த துர்நிமித்தங்கள்லாம் வருது இல்லையா, இது பத்தி ராமாயணத்துல பல இடத்துல வரும். ராவனுக்கும் இந்த மாதிரிலாம் வந்துதான், ராவணன் கிட்டே எல்லாரும் சொல்றான், லங்கையில துர்நிமித்தங்கள்லாம் வந்துட்டு இருக்கு,
நகரத்துக்கே நாசம் வந்துடும். ஆனா அவன் கேட்கல. ஆனா இந்த துர்நிமித்தங்களுக்கு என்ன பண்ணன்னு தசரதர் தெய்வஜர்களை ஜோதிஷர்களை கூட்டு கேட்டான்னா அவ சொன்னா ராஜாவுக்கு ஆபத்துன்னு சொன்னான். அதனால்தான் நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கும் ஆபத்து வந்துருத்தனா அடுத்து ஒரு ராஜா ஒருத்தர் வேணும் இல்லையோ, அதுக்காக இப்பவே உனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போனா அடுத்து நீ ராஜான்னு ஆயிடுவான், எனக்கு ஏதோ ஆபத்து வரப்போறதுன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தசரதர் இதெல்லாம் சொல்ற. இப்ப இதுல விஷயம் என்ன கேட்டான்னா, இந்த விஷயம் கைகைக்கு தெரியும், கைகைக்கு ஜோதிஷம் தெரியும். இது ராமாயணத்துல இல்லாத விஷயம், ராமாயணத்துல இருக்க விஷயம் சொல்லிட்டேன். ராமாயணத்துல சூச்சகமா இருக்க விஷயம் ஒன்று சொல்லு. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல இருக்க விஷயம் தான், எதுவுமே வெளி விஷயம் கிடையாது. சூச்சகமான ஒரு விஷயம் கைகை தெய்வஜான். தெய்வஜானா ஜோதிஷம் தெரிஞ்சவன். கைகைக்கு பல விஷயம் தெரியும். கைகைக்கு தேரோட்ட தெரியும். அதனாலதான் சம்பராசுர யுத்தத்துல தேரோட்டிடும். கைகை அஸ்வபதியுடைய ராஜகுமாரியா இருந்துட்டு சகலத்தையும் கிரகிச்சவன், மொத்த விஷயமும் தெரியும். ஒரு ராஜ மகிழ்ச்சியா இருக்க வேண்டியவன். மகிழ்ச்சியா இருந்தா அவன் நன்னா ராஜ்ய நிர்வாகம் பண்ண முடியும் அவளால். அப்படிப்பட்டவள் கைகைங்கிறவன். இவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதுவும் இல்லாமல் அஸ்வபதியும் ஜோதிஷத்துல கெட்டிக்கார். அஸ்வபதியை பத்தி சொல்லச்சா ராமாயணத்துல ஒரு விஷயம் வரும். நிறைய சகுனங்கள்லாம் தெரிஞ்சவர், நிமித்தங்கள்லாம் தெரிஞ்சவர் மாத்திரம் இல்ல, அவர் எறும்புடைய பாஷை, பறவைகளுடைய பாஷை இதெல்லாம் தெரியுமா அவருக்கு. எப்படிப்பட்டவர் பாருங்க. எறும்பு பேசுறதெல்லாம் தெரியும், பறவை பேசுறதெல்லாம் தெரியும். ஆக அப்படின்னா அவ பொண்ணு எப்படி இருப்பான், அஸ்வபதியோட பொண்ணு, அவளுக்கும் எல்லாம் தெரியும். நிறைய சகுன சாஸ்திரங்கள், நிமித்த சாஸ்திரங்கள், ஜோதிட சாஸ்திரங்கள், இது இது பறவை பாஷை, இது மொத்தம் எல்லாம் தெரியும் அவளுக்கும். ரொம்ப உத்தமமானவள். அதான் சொல்றேனே, கைகேயிங்கிறவள் ரொம்ப நல்லவள், ரொம்ப உத்தமமானவள், ராஜ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு சகல தகுதியும் வாய்ந்தவள். ஆனா எங்கேயோ நடக்கிறதப்போ அவன் மேல பழி வந்து விழுந்து. கைகேயி இப்ப என்ன பார்த்தா ராஜாவுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சின்றான். அந்த சமயத்துல ராமனை பட்டாபிஷேகம் பண்றாங்க, உடனே துடிச்சு போயிட்டான். ஏன்னா ராமனுக்கு தானே ஆபத்து வரும். ராஜாவுக்கு ஆபத்தானா ராமனுக்கு வரலாம். ராமன் ராஜாவாயிட்டான்னா அப்போ இந்த சமயம் சரியில்லை. இப்ப ராமன் ராஜான்னா ராமனுக்கு ஆபத்து வந்துட்டானா என்ன பண்ணிடுறது? அதனால யோசிச்சு பார்த்தா ராமனுக்கு வராட்டா கூட பரவாயில்ல, தம் பிள்ளைக்கு வரட்டும் பரவாயில்ல, ராமன் குறைச்சு போகட்டும் அப்படின்னு ஒண்ணு நினைக்கிறேன். அதனால பரதனை வரவச்சு பட்டாபிஷேகம் பண்ணுவோம். இல்லையே இங்க இருந்தா திருப்பி திருப்பி யாராவது பேசி ராமன் ஜேஷ்டன்னு சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணோம்னா அவனை முதல்ல காட்டுக்கு அனுப்புவோம். அவன் இங்க இருக்க வேண்டாம், காட்டுல இருந்து சொத்தமா இருக்கட்டும். அப்ப பரதனுக்கு ஆபத்துன்னு அனுப்புற திரும்பி வரட்டும், திரும்பி இருக்கட்டும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பிளானு. தசரதர் உள்ள இருக்கிற பிளான் எப்படி வெளியில சொல்லலையோ அது மாதிரி கைகையும் உள்ள இருக்கிற பிளான் வெளியில சொல்லல. என் பையனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ராமனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல கைகையை பண்ணாள் அப்படின்னு வேற சில ஆதாரங்களை வைத்து சில பெரியவர்கள்லாம் சொல்லுவார். ஆனா இதெல்லாம் இப்படி வேணா இருக்கட்டும். கைகைக்கு பாவம், ஐயோ பாவம் கைகேயி. கடைசியில பரதன் திரும்பி வர கைகையை கிட்ட கைகையை கோபிச்சுக்கிற, நான் ராமனை திருப்பி கூட்டுன்னு வருவேன்னு சொல்ற. அப்ப கூட்டுன்னு போச்சா கைகையும் அழிச்சுன்னு போற. பெருமாள் ராமன் கிட்ட சொல்றார், சாந்திதா மாமிகா மாதாம், எங்க அம்மாவை ஆறுதல் சொல்லி அழிச்சுன்னு வந்திருக்கேங்க. எங்க அம்மாவும் ஒத்துண்டுட்டா, உனக்குதான் பட்டாபிஷேகம் பண்ணணும் எனக்கு இல்லைங்கிறது ஒத்துண்டுட்டா. அம்மா கைகையே ஒத்துண்டுட்டா. அதனால நீ திரும்பி வர வேண்டாம். சாந்திதா மாமிகி மாதா, என் மாமா ஆறுதல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார் பரதாள். ஆனா ராமன் ஒத்துக்கலைங்கிறது இருக்கட்டும், கடைசியில வரல. ஆனால் பாதுகையை கொடுத்து அனுப்பிச்சுப்புறம் அந்த பாதுகையை வச்சுன்னு பரதன் 14 வருஷம் பட்டாபிஷேகம் பண்ணி 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அதுக்கப்புறம் பட்டாபிஷேகத்துக்காக பெருமாள் ராமன் கிட்ட விழுந்து சேவிக்கிறார், பாதுகையை சமர்ப்பிக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, பூஜிதா மாமிகா மாதா, எங்க அம்மா கைகையே 14 வருஷ காலம் நான் சேவிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவரால் தான் எனக்கு இந்த பாதுகையை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. அதனால நித்தியமே அம்மா கிட்ட கௌரவத்தோடு கூட சேவிச்சுட்டு இருந்தேன்னா அப்ப கைகையை அத்தனை நல்லவள். பரதன் திருத்திட்டார் பாருங்க, திருத்திட்டான்னு சொல்லக்கூடாது, தன்னுடைய மகனுடைய பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டார் கைகை. பூஜிதான் சொல்ற மாதிரி பூஜிக்கப்பட வேண்டியவர். பரதன் பூஜிச்சார் மாத்திரம் இல்ல, எல்லாராலுமே பூஜிக்கப்பட வேண்டியவர் கைகையை. மந்தரா அப்படிங்கிறவர் அவருடைய துஷ்ட எண்ணம், தசரதர் அப்படிங்கிறவர் சில விஷயங்களை எல்லாம் மறைத்தது அப்படிங்கிறது, இந்த மாதிரி சில காரணங்கள்னாலே கைகையை பழி சுமந்த நேர்ந்தது. எல்லாத்துக்கும் மேல பரத்வாஜர் சொல்றார், இது மொத்தமுமே தேவ காரியம் இருக்குப்பா, ராமன் காட்டுக்கு போகணும், ராவண வதம் நடக்கணும், அதுக்காக தான் அவதாரமே.
அந்த தேவ காரியம் நடக்கும்போது நடுவுல 1-2 பேர் பழி சுமக்க தான் வேண்டி வரும். அதனால அதெல்லாம் பெருசுபடுத்த வேண்டாம்ங்கிற எண்ணத்துல அதையும் வெளியில சொல்லாமல் தோஷேன நான் அவகந்தவ்யா, கைகேயி யாருமே தோஷம் சொல்லாதவங்கன்னு பரத்வாஜர் மகரிஷி சொல்ற, முக்காலும் உணர்ந்த மகரிஷி இருக்காரு இல்லையோ, அவர் சொல்ற கைகேயி யாரும் தோஷம் சொல்லாதவங்கோ. ஏன்னா ராம பிரபுராஜனம் கேட்டது சுகோதர்க்கம் பவிஷ்யத், நல்ல காரியம் தான் நடக்க போறது, சுபம் தான் நடக்க போறது. கைகேயி தான் எல்லாரும் கொண்டாட போறாள், பின்னாடி மொத்த பேர் கைகையை கொண்டாட போறாள், அப்படிப்பட்ட சுப காரியம் நடக்க போறது. அதனால யாருமே தோஷம் சொல்லாதவங்கன்னு சூச்சகமா சொல்றார் அவர். அப்படியாக என்றென்றுக்கும் கொண்டாடப்பட வேண்டியவராக கைகேயி இருக்கார். அதே சமயம் அவருடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நாமளும் எத்தனையோ விஷயம் கத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கு, நமக்கு பாட்டமாக ஸ்ரீமத் ராமாயணமானது இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபத்யமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகாத் பிரபாவः கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीताः. गोब्राह्मणेभ्यः सुखमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणाध्यै चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्.